எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எல்லோரும் குரூப் 2 முடிச்சாச்சு. இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இது டெட் எக்ஸாமு, பிசி எக்ஸாமு, எஸ்ஏ எக்ஸாமு, இந்த 3 எக்ஸாமும் இருக்குது. அதுக்கு நம்ம திரும்ப ரீகால் பண்ணணும். ஸ்டார்டிங் முடிச்சதுலேருந்து நம்ம இவ்வளோ தான் படிச்சுட்டோம், திரும்ப ரீகால் அப்படின்னு நினைக்கவே கூடாது என்றைக்குமே. எப்படி பழக பாலும் புளிக்கிறது மாதிரி நம்ம படிக்க தான் எவ்வளோ தூரம் நம்ம மனப்பாடம் பண்ணதோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு மனசில் பதியும். சரியா? நான் எக்ஸாம் ரிலேட்டிவாக தான் நான் எடுக்கிறேன். சும்மா போட்டு வளலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நம்மளுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என் கூட வந்து படிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 6th முதல் பருவம். சரியா? முதல் பருவம் நம்ம எடுத்தோடனே பாருங்கள், இன்பத்தமிழ் எழுதுவது யாருன்னு தெரியுங்க? பாரதிதாசன். சரியா? முதல்ல சொல்லும் பொருள் பார்ப்போமா? நிரூபித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு அப்படிங்குவாங்க. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். எல்லாருக்குமே தெரியும். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம், பாவேந்தர், புரட்சிக்கவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம ரீட் பண்ணுற விதம் இருக்குது தெரியுமா? அதை தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரியா? இவர் வந்து பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். கேட்பாங்க, யாரின் மீது பற்றி காரணமாக பாரதிதாசன் தம் பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னா பாரதியார் அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். கவிதை முக்கியம் வந்து நம்ம வந்து பாரதிதாசனை பொறுத்தவரை பெண்களுக்கு வந்து நல்லா பாடுபட்டுருப்பாப்புல. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாரதிதாசன் பாரதிதாசன் பாட்டை அப்படியே பெண்கள்லாம் அப்படி உயிர் தெழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். எனவே இவர் பெண்களை பற்றி புரட்சிகரமான புரட்சி கவி என போற்றப்படுகிறது. பாவேந்தர் என சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் வந்து பாரதிதாசன் கவிதை. அதுக்கப்புறம் நம்ம இப்படி விட்டுறக்கூடாது. அடுத்த கூட பாருங்கள், காசியானந்தம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனை வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சு இனிக்கும். சொல்லுது யார்? காசியானந்தம். ஒன்வேடில் கேட்பாங்க. இப்படி சொல்லி எப்படி நம்ம கேட்பாங்க? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும். இப்படி சொன்னது யார்? காசியானந்தம். அடுத்தாலும் பாருங்கள், அடுத்த கொடுத்துவாங்க. ஒன்வேடு தான் பார்ப்போம். சரியா? நமக்கு சில வார்த்தைகள் வந்து நம்மளை படிக்காமலே நம்மளுக்கு வரும் பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த ஒன்வேடெலாம் இருக்குது. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் எங்கள் லே நான் வருதில் அந்த லே வந்து கரெக்டாக வரணும். எங்கள் அமுதென்று அமுது ப்ளஸ் என்று அப்படி நம்ம கரெக்டாக குறிக்கும். செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். சரியா? அடுத்தல பாருங்கள், நம்ம விளைவுக்கு நீர். இப்போ நம்ம எதுவும் விளைக்கணும்னா என்னது? நீர் தான் தேவை.